ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கவின். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் விரும்பின மாதிரி ஜிபிஓ குட் பேட் அக்லி படத்தோட மீம் ரிவ்யூ பார்த்து எனக்கு என்ஜாய் பண்ணுவோம் காய்ஸ். இதுதான் இந்த உலகத்திலே சிறந்த டைமான கவின் மீம்ஸ் டைம். வீடியோக்குள்ள போயிருவோம். இந்த வீடியோல நிறைய ஸ்பாய்லர் இருக்க வாய்ப்பு இருக்கு காய்ஸ், அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே பாருங்க. முதல் மீம், என்ன ஏகே ஃபேன்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் ப்ராப்பர் ஏகே வைப் மூவி போல ஜிபிஓ ஃப்ரம் டுடே. ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பி அண்ணாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கொண்டாட்டம் தான். ஐம் வெயிட்டிங் ரெஃபரன்ஸ் ஜிபிஓ. இனிமே உங்க படம் இல்ல நம்ம படம். எல்லா ஃபேன்ஸும் இணைஞ்சிட்டாங்களாமா. இதுவும் ஒரு மாதிரி வித்தியாசமான ட்ரிபியூட்டா தான் இருந்துச்சு. சிம்ரன் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் சீன் வேர் சூப்பர் நாஸ்டாலஜிக் ட்ரியா ஃப்ரம் ஃபேன் பாய் ஆதிக்கு ஏகே சிம்ரன் த்ரிஷா அப்படின்னு தலையோட பெஸ்ட் பேரு சிம்ரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையே கொண்டு வந்துட்டாரு. என்னடா இது ஃபேன் பாய் சம்பவம் சொல்லிட்டு மிக்சில போட்டு ஜூஸ் போட்டு அடிச்ச மாதிரி நல்லா ஊத்தி விட்டாரு. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு டேஸ்ட் வருது. இதுல அக்லியா கேக்குறேன், படம் குட்டா இருக்கா இல்ல பேடா இருக்கா? சும்மா ஃபயரா விட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க 2 நாள். என்ன கேட்டீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஃபேன்ஸுக்குலாம் பிடிக்கிற மாதிரி எடுக்கணும்னு ட்ரை பண்ணி எடுத்துட்டாங்க. கதையெல்லாம் அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணல. இருந்தாலும் தலை ஃபேனா இருந்தா கண்டிப்பா போய் இந்த படத்தை பார்த்தே ஆகணும். நீ ஜெயிஸ்ட் ஆதிக் மூவி அப்படின்னு சொல்லிட்டு முத நாள் சரியான மீம்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. வெந்து தனிந்தது காடு ஆதிக்கு வணக்கத்தை போடுன்ட்டு. பேட் அக்லி பீக் ஃபேன் பை ஸ்டஃப் ஃப்ரம் ஆதிக்கு. ஏகேல கூட மேசிவ் and his screen presence was terrific. There were many theater moments, build-ups, references and retro songs. Adik has brought back vintage ஏகே தீபாவளி in theaters. அதனால எப்ப படம் விடுறாரோ அப்பதான்டா தீபாவளி. மார்க் ஆண்டனில என்னென்னலாம் ஒர்க் அவுட் ஆச்சோ அதெல்லாம் எடுத்து இங்க வச்ச மாதிரி இருந்துச்சு guys. After long time no social message in ஏகே movies, no story, no emotion, just enjoy the peak theater vibe. ஆமா நல்ல வேளை இந்த டைம் எந்த சோசியல் மெசேஜ் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏகே இதே ஸ்டைல்ல நிறைய படம் பண்ணாலும் நல்லா இருக்கும். இந்த சோசியல் மெசேஜே விட்டுறணும். ஏகே மூவி ரெஃபரன்ஸ் அவன்கிட்ட சொல்லி நிறுத்த சொல்லுங்களேடா, எவ்வளவு ரெஃபரன்ஸ் தான்டா வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி போட்டுட்டேன் அப்படின்னு போட்டுட்டாரு. ஓவரால் ஜிபிஓ மூவி காட் பிளஸ் யூ. நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு சில பேர் பிடிக்காத மாதிரி சொல்றாங்க. ஏதோ ஓவராலா பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஆதிக் ரவிச்சந்திரன் ஃபார் மை டியர் ஏகே அப்படின்னு சொல்லிட்டு செமையான சம்பவம் தான். குட் பேட் அக்லி கிரேட்டர் தென் மங்காத்தா அப்படின்னு சொல்லிட்டு முத நாள் போட்டாங்க. எனக்கு என்னமோ அப்படி தோணல. மங்காத்தா எப்பவுமே டாப்ல தான் இருக்கும். குட் பேட் அக்லி அப்பப்ப அதுக்கு கிட்ட போச்சுன்னு வேணா சொல்லலாம். மங்காத்தாவுக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்ச படம் சார் குட் பேட் அக்லி, இப்படி வேணா சொல்லிக்கலாங்க. ரீசெண்டா தலையோட படத்தை கம்பேர் பண்ணும்போது குட் பேட் அக்லி கொஞ்சம் மேலதான் இருக்கு. இன் குட் பேட் அக்லி there are totally 3 தளபதி ரெஃபரன்சஸ். தலையோட ரெஃபரன்ஸ் வச்சனால இங்க வந்து தளபதியோட ரெஃபரன்ஸ். நல்ல தரமான சம்பவம் தான். கைய கொடு அந்த டைரக்ஷன் பண்ண கைக்கு தங்க காப்பு தாண்டா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேன்ஸ் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபேன் பாய் சம்பவம்னு சொன்னவன எவன்டா அப்படின்னு சொல்லிட்டு சில மிக்ஸ்ட் ரிவ்யூஸும் அங்கங்க வந்துகிட்டு தான் இருக்கு. ரியல் திரையரங்கம் சதர்ன மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டான்லியே உள்ள இருக்கிட்டாங்க. ஆனா பாவீங்களா, இந்த படத்தை ரீமேக்ஸ்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இவங்க என்னன்னா ஒரு படி மேல போய் அந்த படத்தில் இருக்கவரையே கூட்டிட்டு வந்துட்டாங்க. வெறித்தனமான கிராஸ் ஓவர் எவனுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. செலிபிரேட்டிங் ஜிபிஓ லைக் இட்ஸ் a மாஸ்டர் பீஸ். மகிழ் ஆஹா கஷ்டப்பட்டு எடுத்தேன், இவங்களுக்கு இந்த மாதிரி எடுத்தா தான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மகிழ் ஷாக் ஆயிருப்பாரு. அண்ணா 2 டிக்கெட் கொடுங்க. எந்த படத்துக்கு? மீ அண்ட் மை ஃப்ரெண்டு. கஷ்டப்பட்டு தலை கெட்டப்ல வந்தா எந்த டிக்கெட்னு சொல்லிட்டு அசிங்கமா படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டென்ஷனா இருப்பாங்க. பார்த்து எல்லாத்துக்கும் ஜிபிஓ படத்துக்கு டிக்கெட்டை கொடுங்க. ஷோ ஸ்டீலர் இன் மார்க் ஆண்டனி, அன்எக்ஸ்பெக்டட் ஷோ ஸ்டீலர் இன் ஜிபிஓ. ஆதிக் படத்துல வில்லனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. இதுவும் ஒரு மாதிரி டிஃபரெண்டா தான் இருக்கு பாக்குறதுக்கு. ஏகே மூவிஸை பார்த்து ரசிச்சு அதே மாதிரி ஃபேன் பாய் ஸ்கிரீன்ல காட்டிட்டான். ஒரு 10 மினிட்ஸ் படம் ஃபுல்லா ஏகே சம்பவம் ஜாலியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே நம்ம உண்மைதான். தலையை ரொம்ப நாள் கழிச்சு என்ஜாய் பண்ணி பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். இன்னைக்கு தேர்ஸ்டேலடா தாளாடேடா அப்படின்னு சொல்லிட்டு தலை தெரிக்க விட்டாரு. பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்டு சதறுது. Arjun Das as main antagonist scores once again. Unlike his previous movie as an antagonist character, this role is entirely differently filled with fun, sarcasm and mass elements. Also, his character filled with so small surprise element which was revealed at the mid of the film. ஆமாங்க, ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு. அதை நீங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதோட இவரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. வண்டலூர் ஜூங்களா அவசரமா ஒரு புலி ஒண்ணு வாடகைக்கு தேவைப்படுது சார். புலி புல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்துச்சு. இதுக்கு நம்ம ஆளுங்க இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடு எப்படி கிளாஸ் பாத்தியில அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா உருவாக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் தளபதி மாதிரி பண்றாருன்ட்டு. ஒரு படத்தை அவர் ரீமேக் பண்ணணும்னு ஆசைப்படுறது என்ன, அவரே நான் படத்துல கொண்டு வரேன்டா ஆதிக் மாமே அப்படின்னு சொல்லிட்டு சரியான சம்பவம். குட் பேட் அக்லி மீம்ஸ் எல்லாம் பார்த்து இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரா என்னன்னு தெரியல. மொத்த மலேசியாவும் அவரோட தான்டா அப்படின்னு ஜிபிஓ பீக் மோமெண்ட் அப்படிங்கிறாங்க. அந்த டைலாக் சொல்லும் போது நல்லா கூஸ் பம்ஸா இருந்துச்சு. அதுக்கு காரணம் பில்லா பிளாஷ்பேக். நீங்க ஜான்விக் நினைச்சுக்காதீங்க. ஜான்விக் வெல்கம் டு ஜிபிஓ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்விக் உள்ள இறக்கிட்டாங்க. என்னடா இது அநியாயம். ஜான்விக் உதவி செஞ்சவரே நம்ம ஏகே தான் சொல்லிட்டு ஒரு போடு போட்டாங்க பாருங்க. கந்தரவன் கோட்டையே ஆட்டி போச்சு அப்படிங்களா. அதனால ஓவரால் நல்லா இருந்தனால இதெல்லாம் நம்ம அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். மதுரையில இருந்து ஒரு பையன் வந்திருக்கான். லிட்டரலி கன்னிசம் பீக்டு அப்படின்னு சொல்லிட்டு சரியான கெட்டப். தலைக்கு இதுதான் கெரியர் பெஸ்ட் கெட்டப்ங்கிற மாதிரி ஒரு கெட்டப் நல்லா இருந்துச்சு. மிஸ்டேக் இன் ஜிபிஓ டைட்டில் கார்ட்ஸ் ரிட்டர்ன் அண்ட் டைரக்டருக்கு சியா போடல. அவசரத்துல இதை விட்டாங்க பாருங்களேன். ஃப்ரம் த்ரிஷா லீனா நயன்தாரா டு கெட்டிங் த்ரிஷா கால் ஷீட் ஃபார் ஹிஸ் லேட்டஸ்ட் பிலிம் ஆதிக்ஸ் growth. இவரோட கெரியர்லயும் நல்ல growth தான். டேய் இவங்க எதுக்காகடா இதுல கேமியோ வந்திருக்காங்க? ஒரு தமிழ் படத்துல இத்தனை இன்டர்நேஷனல் ஹீரோவோட கேமியோவா எவனுமே எதிர்பார்த்திருக்க மாட்டான்டா. ஏகேனா நேஷனல் நினைச்சியா இன்டர்நேஷனல் அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ஃபேன் சம்பவம். இன்ஸ்டா டோலிஸ் நவ்வு விட்ரா வண்டியா
வரியா கடைக்கு மஞ்ச சொக்கா வாங்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டு அந்த தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாட்டுக்கு இந்நேரம் ஸ்டெப்ப போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த வாரம் அந்த இதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு புளிச்சே போயிடும். குட் பேட் அக்லி ஹிட்ஸ் 100 crore வேர்ல்டு வைட் டுடே. ஏகே ஃபாஸ்டஸ்ட் 100 crore எவர். பிக்கஸ்ட் க்ரோசர் ஃபார் ஏகே லோடிங். துப்பாக்கிய புட்டிங்க ஏகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏகேவை எடுத்து AK-47 மாதிரி சுட்டு தள்ளிட்டாரு. சில பேர் வெல்கம் டு த பிக் லீக் அப்படிங்களாம். ஆனா அந்த லீகே தலையோடதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஜிபி மூவில ஒத்த ரூபா சாங்குக்கு அர்ஜுன் தாஸ் கூட டான்ஸ் ஆன ஃபாரின் தோலிஸ் இன்ஸ்டா ஐடி வேணும் ப்ரோ. LGBT செருப்பு விஞ்சிரு உனக்கு. பாவீங்களா, லெஜெண்ட்ஸ் எல்லாம் இப்படி இறங்கிட்டானுங்களா? சரி, யூடியூப் சேனல்ல எவனாச்சும் இன்டர்வியூ எடுத்து போடுவான், அப்புறம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்க கிட்ட ஆண்டவர் இருக்காரு, நடிப்பு நாயகன் சூர்யா இருக்காரு, கார்த்தி, ஃபாஃபா, விஜய் சேதுபதி, லாரன்ஸ் மாஸ்டர் எல்லாம் இருக்காரு. எல்சி யூனிவர்ஸ். எங்க கிட்ட கொரியன் கேங்ஸ்டர் டாங்லி இருக்காரு, மேன் ஜான்விக் இருக்காரு, மணி எஸ் ப்ரொஃபசர் இருக்காரு. இதை விட பெஸ்ட் கிராஸ் ஓவர் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமான கிராஸ் ஓவர். இந்த மாதிரி ஒரு யூனிவர்ஸை எவனாலும் உருவாக்க முடியாது. ஜான்விக்கை ஏகே தான் சேவ் பண்ணி கூட்டு வந்தாருன்னு சொன்னா பாரு, லைஃப்ல மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமான டைலாக். வெறித்தனமான ஒரு உருட்டா இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த விஷயம் ஜான்விக்கு தெரியாம பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சில பேர் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. சரியான பர்ஃபார்மன்ஸ்ல மச்சான். எஸ்ஆர்எச்சா பிரியா வாரியர் மாமா இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்ல பல பேர் மயங்கி கிடக்குறாங்க. ஆனா எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு பிடிக்கல. தனியா பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. டிபியூல அவ்வளவு பிரைஸ் பண்றானுங்க, ஆனா லியோல ஒரு 10 நிமிஷம் பிளாஷ்பேக் லாஜிக் இல்லன்னு அவ்வளவு அடி அடிச்சானுங்க. அதுதானே. ஆனா லியோ வந்து ரியலா நடக்கிற மாதிரி இருக்கிறதுல ஒரு ஃபேக்னு சொன்னாலும் நம்ப முடியல. ஆனா ஜிபியூல ஃபுல்லா லாஜிக்கே இல்லாம பண்ணால அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆதிக்கு டான்லிய காப்பாத்தினது யாரு? ஏகே தான். ஜான்விக்க காப்பாத்தினது அதுவும் ஏகே தான். மணி ஹெய்ஸ்ட் ஸ்கெட்ச் போட்டது அதுவும் ஏகே தான். அடேங்கப்பா, டான் உலகத்துல என்ன நடந்தாலும் ஏகே தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாரு. என்னடா இது, ஒருவேளை மீம் ரிவ்யூல பார்த்து அவர் கெட்டு போயிட்டாருன்னு தெரியல. மீம்ல வர மாதிரி படத்துல எடுத்து வச்சிட்டாரு. அண்ணா மே 1 தானே தலை பர்த்டே, அதுக்குள்ள மேஷப் வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்கீங்களா? அப்போ அவனே அது ஜிபியூ ட்ரெய்லரா, ஃபுல்லா மேஷப் மாதிரி தான் இருந்துச்சு. படமே அப்படிதான் கைஸ் இருந்துச்சு. நீ ட்ரைங் டு பி கோட் பட் யூ கான் ராங். இப்போ ஏஞ்சல் டெவில இப்படி மேட்ச் பண்றாங்களா? இந்த இது நல்லா தான் இருந்துச்சு. ட்ரால் பண்ற மாதிரி இல்ல அது இல்ல. அந்த ஜான்விக் விஷயத்தை தவிர வாட்சிங் திஸ் ஃபேஸ் ஜிபியூவின் ஹோம் மாட்டர் ஆஃப் பண்ணிட்டு வா மாமே. ஆமா, தோலிஸ்ல இந்த டான்ஸ் பார்த்து கெட்டு போயிருவாங்களே. அடுத்த வாரம் தான் இதோட விளைவுகள் எல்லாம் தெரியும். வைல் திஸ் என்ட்ரி சீன் வித் பால்டப்பா வோக்கல்ஸ் தியேட்டர் பிளாஸ்ட் அப்படின்ட்டு இந்த ஸ்லோ மோஷன் வாக்கு இன்ட்ரோ சீன்லாம் வெறித்தனமா தான் கைஸ் இருந்துச்சு. குட் பேட் அக்லி, ஜிவி பிரகாஷ், அர்ஜுன் தாஸ், ஆதிக்கு, ஏகே எல்லாமே டிராகன் மாதிரி ஃபயரா தான் இருந்துச்சு. குட் பேட் இன்டர்மிஷன் வித் தளபதி ரெஃபரன்ஸ். தளபதிக்கு இந்த சட்டையை போட்டு விட்டானுங்க. சிறப்பு. காட் பிளஸ் யூ தளபதிங்கிறானுங்களா? இதை விட ஒரு பெஸ்ட் லுக் ஏகே வச்சு காட்டுறவனுக்கு இந்த லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. இதோட பெஸ்டான லுக் யாராலையும் நீ காட்டவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐயோ என்னப்பா இத்தனை ரெஃபரன்ஸ் போட்டு வச்சிருக்க, அப்படியே அள்ளி போட்டு கொண்டு வந்துட்டேன் சார். கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஊந்து விளையாடிட்டாரு ஆதிக்கு. இந்த கோடம்பாக்கத்துக்கு நீங்க யாருன்னு காட்டணும் தலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே காட்டிட்டாரு. நண்பா, எப்படி இந்த சாங்ல அர்ஜுன் தாஸ் அவாய்ட் பண்ணியோ அதே மாதிரி உன் ப்ராப்ளம்ஸ் உன் லைஃப்ல அவாய்ட் பண்ணிக்கோ. ஆமா, ஒரு பையனாச்சும் இவன் ஆடுறத பார்த்தானா எல்லாத்துக்கும் பிரியா வாரியர் மேலதான் ஒரு கண்ணு. ஒரு ஊரே வந்தாலும் ஒரு பென்சிலை வச்சு முடிச்சு தள்ளுவான்டா. எலிவேஷனுக்காக அவர் ஒரு அசைன்மெண்ட்டுக்காக பார்க்க போனப்ப ஜான்விக்க காப்பாத்தினதே ஏகே தான் சொன்ன பாருங்க. லைஃப்ல மறக்க மாட்டேன்டா. அருமாடா அதுக்கு அருமை அப்படின்னு சொல்லிட்டு ஜான்விக்கோட தீவிரமான ஃபேன்ஸ் கொஞ்சம் கடுப்பா இருப்பாங்க. அதையெல்லாம் பார்த்தா எலிவேஷன் பண்ண முடியுமா? பண்ற எலிவேஷன் பண்ணிட்டாரு. சிம்ரன் கிரேட்டர் தென் பிரியா வாரியர். இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் பாதி பேர் சிம்ரனோட கம்பேர் பண்றானுங்க. நீங்க 200% எஃபர்ட் போட்டாலும் சிம்ரன் டான்ஸுக்கு அடிச்சுக்க முடியாது அப்படின்ட்டு மத்த 90s கிட் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்களாட்டு இருக்கு. இதை நானும் ஒத்துக்கிறேன். அதோட இன்னொரு சம்பவம் பாத்தீங்கன்னா, ஏகே என்டர்ஸ் இன்டு KGF யூனிவர்ஸ் ஆமா அனௌன்ஸ்மெண்ட் சூன் அப்படிங்கிறாங்க. KGF 3ல ஏகே உள்ள வராரு. போடு ஏகே ஒரு ரெட் டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தெரிஞ்சிருச்சு. KGF 3ல ராக்கி பாய் கிட்ட என்ன கேட்பாரு? 10 கிலோ கறி வேணும் பாய் எப்படின்றாரோ, இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ண போறாங்க. ராப் போர்ஷன்ல ஒரு சம்பவம், துப்பாக்கியை வச்சு வரும் சத்தம் எனக்கு தாலாட்டு பாட்டு, கத்தி வருஷம் போது ஒரு சவுண்டு மெலடி பீட்டு, சைலட்டா சம்பவம் பண்ணி விட்டாரு அப்படிங்கிறாங்க. இது அனாவசியம் மாதிரி தான் தெரியுது. ஒரு காலத்துல இப்படிதான் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட ஞாபகம் மட்டும் இருக்கு. அதோட ஏகேயோட போஸ்டர் ஒண்ணு மேல இருந்து கீழே விழுந்துருச்சாட்டு இருக்கு. யோ சும்மா இருங்கயா. அப்புறம் அந்த ஆளு படத்தை நடிக்க மாட்டேன்னு அறிக்கை விட்டுற போறான். ஆமா, அவரே எப்படா ரேஸுக்கு போலான்னு இருக்காரு. நம்ம நண்பர் மாதிரி சினிமா விட்டுறலான்ட்டு இது முடிவு பண்ணிட போறேன்னு எல்லாத்துக்கும் அதிர்ச்சியா இருக்கு. ஜாக்கி ஜான் ரெட்ரோ சேம் வைப். என்னங்க இது ரெட்ரோ வந்து ஜாக்கி ஜான் படத்துல வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க பிடிச்சிட்டானுங்க. சுட்டி டிவில இருந்து எடுத்தா தெரியாதுன்னு எடுத்துட்டாங்களோ. சரி, ஃபுல்லா பார்த்தா வேற மாதிரி இருக்கும். அஜித் 285 feet கட் அவுட் கொலாப்ஸ்ட் இன் தியேட்டர். ஏகே ஆஃப்டர் ஹியரிங் திஸ் நியூஸ் ஜிபியூ ஹார்ட் டிஸ்க் ஃபார்மேட் பண்றா. கோவத்துல இது ஃபார்மேட் பண்ணி விட்டுற போறாரு. நல்ல வேலை. அதிர்ச்சியான நியூஸ்லாம் தலைகிட்ட சொல்லாதீங்க, எல்லாத்தையும் களைச்சு விட்டு போயிருவாரு. மதுரை மாட்டுத்தாவணி ஃபேன்ஸுக்குலாம் ஜான்விக் ரெஃபரன்ஸ் எப்படா புரியும்? கொஞ்சம் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கடா. எலிவேஷன் நல்லா இருந்துச்சுல்ல அப்படிங்கிறாங்க. இன்டர்வியூவர் ஹவு ஃபார்வர்ட் மைண்டட் யூ ஆர். தேங்க்ஸ் டு ஆதிக் ரவிச்சந்திரன் பிரியா வாரியர் டு மேக்கிங் தி சுல்தானா சாங் ட்ரெண்டிங். இந்நேரம் இன்ஸ்டா டோலிஸ் அண்ட் இன்ஃபுளுன்ஸ்லாம் இந்த காஸ்டியூம் ஆர்டர் பண்ணிருப்பாங்க. வீக்கெண்ட் ரீல்ஸ் வந்துரும். மஜா வீக்கெண்ட் அஹெட் அப்படின்னு சொல்லிட்டு லெஜெண்ட்ஸுக்கு ஒரு பிளான். அப்ப இனிமே சிறப்பான தரமான சம்பவங்கள் இந்த வாரம் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. என் நண்பரோட ஒரே ஒரு டயலாக் தான் சொன்னேன், மொத்த சண்டையும் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சமாதானமா போயிடணும். அதை விட்டுட்டு இன்னும் சின்ன புள்ளத்தனமா சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. ரீட்டா இருந்தாலும் நியாயம் வேணாமாடா? என்ன உலக நாயகன் இப்படி ஆடுற மாதிரி போட்டு வச்சிருக்கானுங்க. தக் லைஃப் அசலி சாங்காமா. இந்த விஷயம் தக் லைஃப் டீமுக்கு தெரியுமா? AK-64 டைரக்டட் பை ஆதிக் ரவி. ஹவு மெனி ஆஃப் யூ நோட்டட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹிண்ட் கொடுத்திருக்காராமா. AK-64 2026. ஒருவேளை GBU பார்ட் 2 இருக்குமோ? பொறுத்திருந்து பார்ப்போம். கயடுவா பிரியா வாரியரா? நமக்கு எப்பவுமே கயடு தாங்க.
சரி, ஓகே கைஸ், ஜிபியூ படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் இன்னொரு சிறப்பான தரமான வீடியோவோட உங்களை பார்க்க வரேன். கவின் ஆர்மி.